அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் உங்க கிரீன் ஹெல்மெட். நாம இப்போ ஹையரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். ஹையரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல்னா ஒர்க்கர்ஸ் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் ஹசார்டை நீக்குவதற்கும் மற்றும் ஹசார்டில் உள்ள ரிஸ்கை குறைப்பதற்கும் இந்த ஹையரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல் பயன்படுகிறது. இந்த ஹையரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோலின் முறைப்படி சேஃப்டி ஆஃபீஸர் ஹசார்டை இன்ஸ்பெக்ஷன் செய்து சேஃப்டி கண்ட்ரோல் மெஷர் செயல்படுத்துகிறார்கள். இந்த ஹையரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எலிமினேஷன், ரிமூவ் த ஹசார்ட். சப்ஸ்டிடியூஷன், ரீப்ளேஸ் த ஹசார்ட். இன்ஜினியரிங் கண்ட்ரோல், ஐசோலேட் பீப்புள் ஃப்ரம் த ஹசார்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், சேஞ்ச் த வே பீப்புள் ஒர்க். பிபிஇ, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். ஹைரார்ச்சி ஆஃப் கண்ட்ரோலின் படி ஒரு ஹசார்டை எவ்வாறு சேஃப்டி கண்ட்ரோல் மெஷர் செய்வது என பார்க்கலாம். ஒர்க், கிரிண்டிங் செய்வது. ஹசார்ட், கிரிண்டிங் செய்யும் பொழுது வரும் ஃப்ளையிங் பார்ட்டிகல்ஸ், அதாவது தீப்பொறி மற்றும் தூசிகள். இந்த ஹசார்டை எவ்வாறு நீக்கலாம் மற்றும் அதில் இருக்கும் ரிஸ்கை எவ்வாறு குறைக்கலாம் என பார்க்கலாம். எலிமினேஷன், ரிமூவ் த ஹசார்ட். எலிமினேஷனின் முறைப்படி ஹசார்டை ரிமூவ் செய்ய வேண்டும். இந்த ஒர்க்கில் இருக்கும் ஹசார்ட் கிரிண்டிங் செய்யும் பொழுது வரும் தீப்பொறி. அப்போ கிரிண்டிங் செய்யாமல் இருந்தால் தீப்பொறி வராது. அதனால கிரிண்டிங் செய்ய தேவையில்லாத பிளேட்டை பயன்படுத்தி ஹசார்டை ரிமூவ் செய்யலாம். ஒருவேளை ஹசார்டை ரிமூவ் செய்ய முடியலன்னா அந்த ஹசார்டில் இருக்கும் ரிஸ்கை குறைக்க வேண்டும். அந்த மெத்தட் தான் சப்ஸ்டிடியூஷன், ரீப்ளேஸ் த ஹசார்ட். ஒர்க்கில் கண்டிப்பாக கிரிண்டிங் செய்தே ஆக வேண்டும் என்பதால் ஸ்பார்க்கே வராமல் இருக்க ஸ்பார்க்லெஸ் கிரிண்டரை பயன்படுத்தலாம். இன்ஜினியரிங் கண்ட்ரோல், ஸ்பார்க்லெஸ் கிரிண்டரை பயன்படுத்த முடியாவிட்டில் ஸ்பார்க் கிரிண்டிங் மிஷினை பயன்படுத்தும் பொழுது இன்ஜினியரிங் கண்ட்ரோல் முறைப்படி கிரிண்டிங் மிஷினில் வரும் ஸ்பார்க்கை ஒர்க்கர்ஸ் மீது படாதவாறு மிஷினில் கார்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். மற்றும் கிரிண்டிங் ஒர்க் செய்யும் பொழுது வரும் டஸ்டை ரிமூவ் செய்ய எக்ஸாஸ்ட் சிஸ்டம் செயல்படுத்த வேண்டும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், மேலும் இதில் இருக்கும் ரிஸ்கை குறைப்பதற்கு கிரிண்டிங் மிஷினை திறமையாக யூஸ் பண்ண தெரிந்த ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸை பயன்படுத்த வேண்டும். மற்றும் அதர் ஒர்க்கர்ஸ் அருகில் நிற்காதவாறு கிரிண்டிங் ஜோன் என்கிற பேரிகேஷனும் டோன்ட் என்ட்ரி அதர் ஒர்க்கர்ஸ் என்கிற சைனேஜஸும் பொருத்த வேண்டும். ஹசார்டில் இருக்கும் ரிஸ்கை குறைப்பதற்கு கிரிண்டிங் செய்யும் ஒர்க்கர்ஸின் ஷிஃப்ட் டைம் குறைக்கலாம் மற்றும் 2 ஷிஃப்ட்டுகளாக செயல்படுத்தலாம். கடைசியில் முழுமையாக ஹசார்டில் இருக்கும் ரிஸ்கை குறைப்பதற்கு பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஃபேஸ் ஷீல்டு, சேஃப்டி கூகுள்ஸ், லெதர் கிளவுஸ், ஆப்ரான் மற்றும் இயர் பிளக். இதன் மூலமாக ஹசார்டில் இருக்கும் ரிஸ்கை கட்டுப்படுத்தலாம். எலிமினேஷன், சப்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் கண்ட்ரோல், இந்த மூன்றும் மோஸ்ட் எஃபெக்டிவ் சேஃப்டி கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், பிபிஇ, இது சப்போர்ட்டிவ் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி சேஃப்டி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.